இதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ பேசாமல் இரு ஜோதா. வேண்டாம், இது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். தங்களை இப்படி சிரமப்படுத்திக் கொள்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும். ஜாகிரா, நீயுமா? அவள் கூறுவதும் சரிதான். பூக்களை நாங்களே கோர்த்துக் கொள்கிறோம். கொடு. இல்லை மோத்தி, எனக்கு இருக்கும் ஒரே வேலை இது மட்டும்தான். இதையும் நான் செய்யவில்லை என்றால் பேசாமல் உறங்க வேண்டியதுதான். அப்படி என்றால் அதை செய்துவிடு. இவ்வாறு வேலை செய்வதை பார்த்தால் செஞ்சா என் மீது கோபப்படுவார். அதை கொடுத்து மோதி, நீ என்னை வற்புறுத்த இயலாது. நான் இந்த வேலையை செய்வேன். இவருக்கு புரிய வைப்பதில் லாபமே இல்லை மோத்திபாய். அவர் அடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் தனக்கு விருப்பமானவற்றை மட்டும்தான் செய்வார் என்பது உனக்கு தெரியாதா மோத்திபாய்? இவர் மீது அக்கறை காட்டுவதில் நமக்கு தான் நஷ்டம். சரி, நான் வேலை செய்யவில்லை. இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியா? சரி சரி, கோபப்படாதீர்கள். நான் கிண்டலுக்காக தான் சொன்னேன், கோபப்படாதீர்கள். அந்த அல்லாஹ் கருணை உள்ளம் படைத்தவர். அதனால் தான் இந்த மகிழ்ச்சியை எனக்கு வழங்கினார். செஞ்சா, எனக்கு விடை கொடுங்கள். மோதி, நீ ஜோதா பேகத்தை நன்றாக பார்த்துக் கொள்வாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வைத்தியர்கள் என்ன கூறினாரோ அதைத்தான் செய்கிறாய் என்றும் நம்புகிறேன். ஆம் செஞ்சா. எந்த தவறும் நடக்கக்கூடாது. மீறினால் அது உன் பொறுப்புதான். எவ்வாறு இருக்கிறாய் ஜோதா? வாருங்கள் அத்தை. வணக்கம். அப்படியே அமர்ந்து கொள் ஜோதா. நான் உனக்கு ஒன்று கொடுக்கத்தான் வந்தேன். என்ன இதெல்லாம்? இவையெல்லாம் மூலிகைகள். நான் கர்ப்பமாக இருந்தபோது என்னுடைய தோழி எனக்காக இதையெல்லாம் செய்து கொடுத்தாள். கர்ப்பவதியின் இதயம் வேகமாக அடித்துக் கொள்ளும். நெல்லியின் லேகியம், இந்த சூரணங்கள் அனைத்தும் இதயத்திற்கு மிகவும் நல்லது. எங்களுடைய விசேஷ பேகத்திற்கு இந்த பரிசுகள் அனைத்தும் போதாதுதான். ஆனால் அளிக்கப்படும் பரிசினை விட அந்த பரிசை அளிக்கும் மனதின் ஒப்பற்ற எண்ணத்தை உன்னிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன். மிக்க நன்றி அத்தை. சரி, நாங்கள் புறப்படுகிறோம். நிறைய வேலைகள் இருக்கிறது. நான் பாட்டியாக போகிறேன் அல்லவா? உடனே உன்னுடைய பெற்றோருக்கும் இந்த நற்செய்தியை அனுப்பி வைக்க வேண்டும். எப்படி இதை சாதிக்கிறீர்கள் ஜோதா பேகம்? எதை கேட்கிறீர்கள்? இவ்வளவு பிடிவாதக்காரியாக இருந்தும் அனைவரின் உள்ளங்களையும் எப்படி உங்களால் மட்டும் வெல்ல முடிகிறது? ஆனால் சிலரை விட பிடிவாதம் எனக்கு சற்று குறைவுதான் என்று கூற வேண்டும். என்ன கூற வருகிறீர்கள்? அதாவது நீங்கள் என்னை விட அதிக பிடிவாதக்காரர். பெற்றோர்களே இப்படி இருக்கும்போது பிறக்க போகும் பிள்ளை எப்படி இருப்பான் என்பதை தான் நான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தாய் நல்லவளாக இருந்தால் குழந்தையும் அப்படித்தான் இருக்கும். என் குழந்தை என்னை போல்தான் இருக்கும். நானும் அதைதான் விரும்புகிறேன் ஜோதா பேகம். பெண்ணாக இருந்தால் உங்களைப் போல் அழகும் நல்ல மனமும் படைத்திருக்க வேண்டும். அதே போல் துணிச்சலாகவும் இருக்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் உங்களை போன்ற ஒரு பெரிய ஷேன்ஷாவாகவும் மாவீரனாகவும் இருக்க வேண்டும்.